வெல்கம் டு லேர்ன் சிஎஸ் வித் செல்வி சேனல். நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி சிலபஸ் வைஸாக இப்போது டிபிஎம்எஸ் சீரிஸ் போயிட்டுருக்கோங்க. அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி அண்ட் டீகம்போசிஷன் இன் டிபிஎம்எஸ் பார்க்க போகிறோம். டிபிஎம்எஸ்ங்கிறது நாட் ஓன்லி பிஜிடிஆர்பி, இட்ஸ் அ காமன் சிலபஸ் பார் நெட்டு செட்டு கம்ப்யூட்டர் கோர்சஸ் படிக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் கொடுத்துக்கோங்க. இது நம்ம சேனலில் ஃப்ரீயாகவே மெட்டீரியல்ஸும் கொடுக்க போகிறோம். ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான கான்செப்ட் போகலாம். ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி அண்ட் டீகம்போசிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே மெயினான கான்செப்ட் டிபிஎம்எஸில். ஸோ டிபிஎம்எஸ் அப்படின்னாலே என்னது, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்குது இல்லையா, அந்த டேட்டாவை நம்ம டேட்டா பேஸில் எப்படி ஸ்டோர் பண்ணுறோம், அதை எப்படி எஃபெக்டிவாக அக்சஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்மளோட மெயின் யூஸ். ஸோ அதில் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியும் டீகம்போசிஷனுங்கிறது நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க அந்த டேட்டாவோட யூசேஜ் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு சில விஷயங்கள். ஸோ அது என்னென்னு பார்க்கலாமா? அண்டர்ஸ்டாண்டிங் த ஹவு அட்ரிபியூட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் அதர். ஒரு அட்ரிபியூட்டு இன்னொரு அட்ரிபியூட்டை எப்படிலாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அதில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரிடண்டன்சியை அவாய்ட் பண்ணணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்கும்போது ரிப்பிட்டேஷன் டூப்ளிகேஷன் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப மெயினான பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவெண்டிங் ஃப்ரம் த அப்டேட் இன்செட் அண்டு டெலிட் அனாமலிட்டி. ஸோ நம்ம இன்செட்டு அப்டேட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெலிட் ஆப்ரேஷன் பண்ணும்போது அதில் ஏதாவது குழப்பங்கள் வராமல் நம்ம பார்த்துக்கிறது இதோட மெயின் கான்செப்ட். அதுக்கப்புறம் டிசைனிங் த எஃபிஷியன்ட் அண்டு கன்சிஸ்டன்ட் டேட்டா பேஸஸ். ஸோ டேட்டா பேஸஸ் எஃபிஷியண்ட்டாகவும் கன்சிஸ்டண்ட்டாகவும் இருக்கணும். ஸோ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ரெண்டு கான்செப்ட்டுமே பார்க்க போகிறோம். வாங்க உண்மை ஒன்றா பார்க்கலாம். ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சினா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்துக்குவோம். ஸோ டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சினா என்ன சொல்கிறோன்னா, த ரிலேஷன்ஷிப் தட் எக்ஸிஸ்ட் வென் ஒன் அட்ரிபியூட் யூனிக்லி டிட்டர்மைன்ஸ் த அனதர் அட்ரிபியூட். ஒரு அட்ரிபியூட்டு யூனிக்லி டிட்டர்மைன் டு த அனதர் அட்ரிபியூட்னா ஒரு அட்ரிபியூட் இன்னொரு அட்ரிபியூட்டை எப்படி சார்ந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இது மாறும். ஸோ எக்ஸாம்பிள் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, டேட்டாபேஸ் நார்மலைசேஷனுக்காக தான் இது மெயினாக யூஸ் பண்ணுது. டேட்டாபேஸ் நார்மலைசேஷன். ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம அடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி டினோட் எக்ஸ் இம்ப்ளைஸ் ஒய் அப்படிங்கிற வேர்டு வச்சு தான் நம்ம டிஃபைன் பண்ணிடுவோம். ஸோ எக்ஸ் இம்ப்ளைஸ் ஒய் அப்படிங்கிறதுல 2 டப்பிள் இருக்குது. ஹாவ் சேம் வேல்யூ அட்ரிபியூட் ஆஃப் எக்ஸ், they must be have the same value attribute of y. அதாவது இப்போ ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் டேபிளில் 2 ரோலையும் எக்ஸ் வேல்யூ சேமாக இருக்குது அப்படின்னா அதோட ஒய் வேல்யூ சேமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இங்கே எக்ஸ் ஆரோ ஒய் அல்ல எக்ஸ் இம்ப்ளைஸ் ஒய்ன்னு நீங்கள் படிக்கிற கான்செப்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, எக்ஸ் டிட்டர்மைன் டு ஒய், ஒய் டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ். ஒய்ங்கிற வேல்யூ ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ் எப்படி இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் வரும். ஸோ அதில் அதெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இங்கே ஃபங்க்ஷனல் டிட்டர்மினன்ட் சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிறது டிட்டர்மினன்ட் அண்ட் ஒய்ங்கிறது டிபெண்டன்ட். ஸோ என்னன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளில் நமக்கு எக்ஸு தெரியுது அப்படின்னா நம்ம ஒய்யை எடுத்துக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ எக்ஸ் எனக்கு ரோல் நம்பர் தெரியுது அப்படின்னா அவங்களோட நேமை நான் கண்டுபிடிச்சிக்குவேன். எனக்கு ரோல் நம்பர் தெரியுதுன்னா அவங்களோட டிபார்ட்மெண்ட் என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ எனக்கு அப்போ இங்கே ரோல் நம்பர் அப்படிங்கிறது யூனிக்கான டேட்டா. இப்போ எக்ஸாம்பிள் ரவிங்கிற நேமை மட்டும் வச்சுட்டு அவங்களோட ரோல் நம்பரை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா சந்தேகம்தான். அவங்களோட டிபார்ட்மெண்ட்டை கண்டுபிடிக்க முடியும்னா டவுட்டு தான். ஏன் அப்படின்னா ஒரே டிபார்ட்மெண்ட்டில் ரவின் மோர் தென் 1 பர்சன் இருப்பாங்க. ஸோ அவங்களோட ரோல் நம்பரை நம்ம அக்யூரேட்டாக ஃபெச் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ ஒரு டேபிளில் எந்த காலம் யூனிக்காக இருக்கோ அந்த காலம் வச்சு தான் நம்ம ரிமைனிங் காலம்ஸை டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ரோல் நம்பரை வச்சு நேம் எடுத்துக்கலாம், ரோல் நம்பர் வச்சு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். இங்கே ரோல் நம்பர் அப்படிங்கிற டிட்டர்மினன்ட், நேம் அப்படிங்கிறது டிபெண்டன்ட். ஓகேவா? ஸோ அதுக்கேன் ரோல் நம்பருங்கிறது டிட்டர்மினன்ட், டிபார்ட்மெண்ட் நம்பருங்கிறது டிபெண்டன்ட்டாக இருக்கும். ஸோ பிகாஸ் ஈச் ரோல் நம்பர் யூனிக்லி ஐடென்டிஃபை த ஸ்டூடெண்ட். ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி நீட் எதுக்காக நீட் பண்ணுறோம்? நம்ம முன்னாடியே பார்த்தது தான். ஸோ இது மெயினாக நார்மலைசேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம், அனாமலிஸ் அவாய்ட் பண்ணுவோம், டேட்டா இன்டெகிரிட்டி எல்லாம் என்ஷூர் பண்ணுவோம். ஸோ அப்படியே இது டேட்டா பேஸ் கான்செப்டில் நம்ம எதுக்காக டேட்டா பேஸ் கான்செப்டில் அந்த ஆர்டிபிஎம்எஸ் கான்செப்ட் கொண்டு வரோமோ அதோட எல்லா பர்பஸுமே எல்லாத்துக்குமே வந்துடும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கேண்டிடேட் கீ ஃபைன் பண்ணுறதுக்காக,
ரிடன்டன்சி ரிமூவ் பண்ணுறதுக்காக, நார்மலைசேஷனுக்காக, அனாமலிஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக, டிசைனிங் பண்ணும்போது எஃபிஷியண்ட்டாகவும் கன்சிஸ்டன்சியாகவும் ஸ்கேலபிலிட்டியாகவும் இருக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் டேட்டா இன்டெகிரிட்டியை என்ஷூர் பண்ணுறதுக்காக, இதுக்காக தான் நம்ம ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிங்கிற கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன்று வந்து ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சினால் ஒன்றும் இல்லை, ஒய்ங்கிறது எக்ஸோட சப்செட்டாக தான் இருக்கும். எக்ஸ் இம்ப்ளைஸ் ஒய்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒய்ங்கிறது எக்ஸோட ப்ராப்பர் சப்செட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் நேம் ரெண்டும் சேர்ந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒய்யை இம்ப்ளைஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா அதை என்ன சொல்கிறோம், இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட் ஐடி அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கு. ஸோ அப்போது இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற எக்ஸோட சப்செட் தான் இங்கே நம்ம ஒய் வந்திருக்கு. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் நேமில் ஸ்டூடெண்ட் நேம்னு கொடுத்தாலும் அதுவும் சப்செட் தான். ஓகேவா? அப்போது எக்ஸோட சப்செட்டாக ஒய் வந்து இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி நம்ம சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. ஸோ ஒய் நாட் சப்செட் ஆஃப் எக்ஸ். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஐடின்னு இங்கே எக்ஸ் இருக்குது, ஒய் வந்து ஸ்டூடெண்ட் நேம்னு இருக்குது. ஸோ இது வேறு ரெண்டுக்கும் ரிலேஷனே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருந்தால் நான் ட்ரிவியல்னு சொல்லுவாங்க. செமி நான் ட்ரிவியல் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா இங்கே பார்த்திங்க அப்படின்னா 2 வேல்யூஸ் இருக்குது, 2 காலம் இருக்குது, ஸ்டூடெண்ட் ஐடி அண்ட் ஸ்டூடெண்ட் நேம். ஸோ இதில் ஏதாவது ஒன்று இங்கே இருக்கும், ஆனால் அனதர் ஒன்று வந்து நியூவாக இருக்கும். அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா செமி நான் ட்ரிவியல். ஸோ சப்செட்டாக இருக்கும், பட் ஃபுல்லி சப்செட்டாக இருக்காது, அவ்வளோதான். ஸோ அப்போ ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிறது இங்கே வந்துருச்சு, ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஐடி எடுத்துக்கிட்டு இமெயில் ஐடி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா ஒன்றே எடுத்துக்கலாம். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா செமி ட்ரிவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது ஃபுல்லி ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. ஃபுல்லி ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி அப்படின்னா ஒய் ஃபங்க்ஷனலி டிபெண்ட்ஸ் ஆன் த ஹோல் எக்ஸ். எக்ஸில் இருக்கிற எல்லா அட்ரிபியூட்டையுமே வந்து ஒய் டிஃபெண்ட் பண்ணியிருக்கோம். ஏதாவது ஒரு அட்ரிபியூட்டை மட்டும் டிஃபெண்ட் பண்ணி இல்லாமல் அதில் எத்தனை அட்ரிபியூட் கொடுத்தாலும் அத்தனையும் டிஃபெண்ட் பண்ணியிருக்கும். இங்கே பாருங்கள், எக்ஸு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஐடி சப்ஜெக்ட் ஐடி. ஸோ ஒய் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்குங்கிறது போத் ஸ்டூடெண்ட் ஐடியும் டிபெண்ட் பண்ணியிருக்கு, சப்ஜெக்ட் ஐடியும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. சரியா? இப்போ மார்க் அப்படிங்கிறதுல ஸ்டூடெண்ட் ஐடி மட்டும் கொடுக்குறீங்க, 101 மட்டும் கொடுத்து மார்க் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அவங்க நிறைய மார்க்ஸ் இருக்கும். தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸ் அப்படின்னு நிறைய மார்க்ஸ் இருக்கும். அப்போ என்ன மார்க்ஸ்னு உங்களால் ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. ஸோ இதுவே அப்போ சப்ஜெக்ட் வந்தால் தான், இப்போ தமிழ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா 101ஓட தமிழ் மார்க் என்ன அப்படின்னு நம்ம எடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி மார்க்குங்கிறது ஸ்டூடெண்ட் ஐடியை மட்டும் டிஃபெண்ட் பண்ணி இருக்காதுங்கிற மாதிரி சப்ஜெக்ட் ஐடியை மட்டும் டிஃபெண்ட் பண்ணியிருக்காது. இப்போ நான் மார்க்குன்னு எடுக்கிறேன், சப்ஜெக்ட் எடுக்கிறேன், யார் வந்து எந்த சப்ஜெக்டில் என்ன மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் ஐடி வேணும். ஸோ இதுதான் சொல்கிறாங்க, எக்ஸில் இருக்கிற அட்ரிபியூட்ஸை ஃபுல்லாகவே டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா அது ஃபுல்லி டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. ஒய் ஃபங்க்ஷனலி டிபெண்ட்ஸ் ஆன் த பார்ட் ஆஃப் த காம்போசிட் கீ. ஸோ 2 கீ இருக்குது எக்ஸுக்கு அப்படின்னா அந்த 2ல் ஏதாவது ஒன்று டிஃபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா அதை வந்து பார்ஷியல் டிபெண்டன்சின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி கோர்ஸ் ஐடின்னு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டூடெண்ட் ஐடியை வந்து ஸ்டூடெண்ட் நேம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் ஐடி மட்டும் போதும், கோர்ஸ் ஐடி இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? அதே மாதிரி கோர்ஸ் நேம் கண்டுபிடிக்கிறதுக்கு கோர்ஸ் ஐடி மட்டும் இருந்தால் போதும், ஸ்டூடெண்ட் நேம் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி 2 அட்ரிபியூட் இருக்குன்னா அதில் ஏதாவது ஒரு அட்ரிபியூட்டை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதை பார்ஷியல். ஃபுல்லாகவே டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அது வந்து ஃபுல்லி ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி. டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போது ஏவும் பியும் ஃப்ரெண்டு அப்படின்னா பியும் சியும் ஃப்ரெண்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஏயும் சியும் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க இல்லையா? ஸோ அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிரான்சிட்டிவ் டிஃபரன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ் டு ஒய் அண்ட் ஒய் டு இசட். ஸோ எக்ஸ் டு இசட் ஆட்டோமேட்டிக்காக டிஃபரெண்ட் ஆகிடுவாங்க. ஸ்டூடெண்ட் ஐடி டு டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் ஐடி டு டிபார்ட்மெண்ட் நேம். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி டிபார்ட்மெண்ட் ஐடியிலேருந்து டிபார்ட்மெண்ட் நேமை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு multi-valued dependency. Multi-valued dependency na one attribute determines a set of value independently to others. So ஒரு attribute determine the multiple values. So இந்த இடத்துல கோர்ஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம். கோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணுறது? கோர்ஸ்லேருந்து புக்லேருந்து ஆத்தர். இது வந்து எப்போயுமே நம்ம டிபெண்டன்சி வந்து எப்படி பண்ணுவோம்? ஒய் டிபெண்ட்ஸ் எக்ஸ்ன்னு தான் சொல்ல போகிறோம். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தர் டிபெண்ட்ஸ் ஆன் த புக்.
புக் டிபெண்ட்ஸ் ஆன் த கோர்ஸ். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ்னு எடுத்துக்கோங்களேன், அதில் சின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. ஸோ அந்த புக்குக்கு நிறைய ஆத்தர்ஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாலகுருசாமி ஆத்தர் இருப்பாங்க, கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் இருக்கும், லோக்கல் ஆத்தர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு புக்குக்கு மோர் தென் ஒன் ஆத்தர்ஸ். அப்போது இந்த புக்குங்கிறத எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆத்தரை பொறுத்து செலக்ட் பண்ணுவாங்க, இன்னொன்று ஸ்டூடெண்ட்டை பொறுத்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்க, இல்லை ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டி அவங்க அங்கே க்ரியேட் பண்ணி கொடுக்குற அந்த ஸ்பெசிமென் காப்பி யூஸ் பண்ணுவாங்க. இல்லை ஸ்டாண்டர்ட் புக்கு தான் யூஸ் பண்ணுறவங்க பெரும்பாலும் வந்து பாலகுருசாமி புக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுவே இல்லை ஃபாரின் கல்ச்சராக இருக்குது, இல்லைனா அவங்க நிறைய இன்னும் வேறு மாதிரி ஃபாரின் லாங்குவேஜஸில் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஃபாரின் ஸ்டாண்டர்டில் இருக்கிற கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் புக்கெலாம் பார்த்திங்கன்னா ஃபாரின் ஆத்தர் ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை டிஃபெண்ட் பண்ணி புக்ஸ் வந்து மாறும். ஸோ ஆத்தர் வந்து அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா மல்டி வேல்யூ டிஃப்ரென்ஸ். ஒன்றுலேருந்து ஒன்று வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே போகிறது, ஸ்டாப் பண்ணுறதே இல்லை. ஸோ ஸ்டூடெண்ட்லேயே என்னது இருக்குது, ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸு, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸு, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பிரிக்கிறோம்ல. ஸோ வந்து ஒன்றோட ஒன்று வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மல்டி வேல்யூ டிபெண்டன்சின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஜாயின்ட் டிபெண்டன்சி. ஜாயின்ட் டிபெண்டன்சினா த டேபிள் கேன் பி ரீக்ரியேட்டட் பை ஜாயினிங் மல்டிபிள் ப்ரொஜெக்ஷன்ஸ். நிறைய ப்ரொஜெக்ஷன்ஸ் வச்சு நிறைய டேபிள்லேருந்து டேட்டாவை கொண்டு வர்றாங்க அப்படின்னா அதை வந்து ஜாயின்ட் டிபெண்டன்சின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரேராக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ரூல்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங்கோட ஆக்சிம் ஆர் இன்டர்ஃபரன்ஸ் ரூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹெட்டிங்ஸை வச்சு நமக்கு கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ அதனால் ஹெட்டிங்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ரிஃப்ளெக்ஸிவ் ரூல்னால் ஒன்றுமே இல்லை, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, எக்ஸ் இஸ் செட் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் அண்ட் ஒய் இஸ் சப்செட் ஆஃப் எக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிவியல் அட்ரிபியூட் பார்த்தோம்ல, அதை தான் இந்த இடத்துல ரிஃப்ளெக்ஸிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்த அந்த ட்ரிவியல் அட்ரிபியூட்ஸை தான் வந்து இங்கே வந்து ரிஃப்ளெக்ஸின்னு சொல்லுவாங்க. எக்ஸ் டு ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஸோ ஒய்ங்கிறது எக்ஸோட சப்செட்டாக தான் இருக்கும். இப்போ ஏ பி அப்படின்னு அட்ரிபியூட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒய் வந்து ஒன்று ஏவாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா பியாக இருக்கலாம். ஸோ இதுதான் சப்செட்டுன்னு சொல்கிறாங்க. ஆகுமெண்டேஷன் ரூல் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இந்த ரிஃப்ளெக்ஸிவ்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேரும். அதாவது இங்கே எக்ஸ் டு ஒய்ன்னு இருக்கிறதுல டபிள்யூன்னு ஒரு நியூ அட்ரிபியூட் வருதுன்னா WX அண்ட் W1 நடுவில் சேர்ந்துறது தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆகுமெண்டட் ரூல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சென்டிவ் ரூல்ஸ். டிரான்சென்டிவ்ங்கிறது அங்கே சொன்னது தான், எக்ஸ் டு ஒய், ஒய் டு இசட். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸ் டு இசட்னு வந்துடும். டிரான்சென்டிவ் ரூல் வந்து சேம் தான். ஸோ அதுக்கப்புறம் டெரைவ்டு தியரம்ஸ் ஃப்ரம் த ஆக்சிம்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் ரூல், டீகம்போசிஷன் ரூல் அண்டு சூடோ டிரான்சிட்டிவ் ரூல்னு இருக்குது. யூனியன் ரூல் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பாருங்கள், எக்ஸ் இம்ப்ளைஸ் ஒய், எக்ஸ் இம்ப்ளைஸ் இசட் இப்படி எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸு தான் டிட்டர்மினாக இருக்குது ரெண்டுக்குமே. அப்படி இருக்கும்போது இதை காமனாக எடுத்து எக்ஸ் இம்ப்ளைஸ் ஒய் இசட்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை தான் யூனியன் ரூல்னு சொல்லுவாங்க. இதுவே ஆப்போசிட்டில் வராது. XY இம்ப்ளைஸ் இசட்டான்னு கேட்டிங்க அப்படின்னா எக்ஸ் டு இசட்டு ஒய் டு இசட்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இது வந்து ராங். சரியா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு டிட்டர்மின் சேமாக டிட்டர்மினட் இருக்குது, டிபெண்ட் மட்டும் மாறுது அப்படின்னா அதை யூனியன் ரூல்ஸ் படி நம்ம எழுதிக்கலாம். ஸோ அந்த யூனியன் ரூல்ஸ் தான் எக்ஸு டிட்டர்மைன்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டீகம்போசிஷன் ரூல் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, இதை வந்து எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸு டிட்டர்மினன்ட் ஒய், எக்ஸு டிட்டர்மினன்ட் இசட் அப்படின்னு நம்ம இந்த ரூல்ஸை பிரிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் டீகம்போசிஷன். சேர்த்தோம் அப்படின்னா யூனியன், பிரிக்கிறோம் அப்படின்னா டீகம்போசிஷன். சூடோ அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டிரான்சென்டிவ்லேயே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ எக்ஸ் டு ஒய் அப்படின்னு சொல்கிறோமா, ஸோ இந்த இடத்துல புதுசாக வந்து டபிள்யூங்கிற அட்ரிபியூட்டை சேர்க்கும் போது அது டிட்டர்மினோட சேர்க்கும். ஸோ வந்து WX டிட்டர்மின்ஸ் ஒய், WX டிட்டர்மினன்ட் இசட் அப்படின்னு எழுதணும் அப்படின்னா அதை வந்து சூடோ டிரான்சிட்டிவ் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரூல்ஸை கொடுத்துட்டு நம்ம இந்த எக்ஸாம்பிளை கொடுத்துட்டு ரூல் கேட்கலாம், ரூலை கொடுத்துட்டு அதுலேருந்து வந்து என்னென்னா பேட்டர்ன் கேட்கலாம். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை தான் அப்படியே வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கோம், நம்ம ஏற்கனவே எழுதுனது தான். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து திருப்பி வந்து எக்ஸாம் படிக்கும் போது வந்து அந்த கான்செப்டை மேபி மறந்துடலாம். ஸோ அதனால் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். சரியா? அடுத்து கீஸ். ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி அப்படின்னாலே நார்மலைசேஷன் சொல்லிட்டோம். ஸோ நார்மலைசேஷன் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கீங்கிற கான்செப்ட் வேணும். ஸோ அதுக்காக கீஸ் பார்க்குறோம். பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டிபிஎம்எஸ் சீரீஸில் ஃபஸ்ட்டு
வீடியோவில் கீஸ் பற்றி ஷார்ட்டாக சொல்லியிருப்போம். இங்கே கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம். கீஸ் இன் அட்ரிபியூட்ஸ் ஆர் செட் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் யூஸ் டு யூனிக்லி ஐடென்டிஃபை த ரோ. ஸோ ஒரு ரோவில் யூனிக்லி ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா கீன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எக்ஸாம்பிள் இங்கே பார்க்குறாங்க. கீ இஸ் ஹெல்ப் டு ஐடென்டிஃபை எ ஸ்பெசிஃபிக் ரெக்கார்ட் வித்தவுட் ஆம்பிகுவிட்டி. எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒரு ரெக்கார்டை ஃபெச் பண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கீ. இங்கே எக்ஸாம்பிள் ஒரு டேபிள் இருக்குது. ஸ்டூடெண்ட் ஐடி, நேமு, இமெயிலு, ஃபோனு, டிபார்ட்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி வந்து யூனிக்காக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி யூனிக்காக தான் இருக்கும். உங்களோட ஃபோன் நம்பர் யூனிக்காக தான் இருக்கும். ஸோ இந்த 3 டேட்டாவும் யூனிக்காக இருக்குது. எது ஸ்டூடெண்ட் ஐடி, இமெயில் ஐடி அண்டு ஃபோன் நம்பர். இந்த 3யும் வந்து யூனிக்காக இருக்கிறதுனால இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மற்றபடி நேம் வந்து ரிப்பீட்டடாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. டிபார்ட்மெண்ட் வந்து டூப்ளிகேஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த யூனிக்காக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கீ எதுக்காக வேணும்? அகைன் அதே தான், யூனிக்லி ஐடென்டிஃபை ரெக்கார்ட்ஸ்க்காக, டூப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக, ரிலேஷன்ஷிப்பை வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக, இன்டெகிரிட்டியை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக, நார்மலைசேஷனை சப்போர்ட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் கீ. ஸோ காமனாக என்னென்ன கீஸ்லாம் இருக்குன்னா சூப்பர் கீ, கேண்டிடேட் கீ, பிரைமரி கீ, அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் கீ, காம்போசிட் கீ, ஃபாரின் கீன்னு இருக்குது. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிட் கீ அண்டு செகண்டரி கீ அப்படின்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக இருக்குது. ஸோ அதை பற்றியும் பார்க்கலாம். இதுதான் காமன் கீஸ். ஸோ கீஸோட டைப்ஸ். சூப்பர் கீன்னு எடுத்துட்டோம்னா செட் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் வந்து யூனிக்லி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து சூப்பர் கீன்னு சொல்லுவாங்க. சூப்பர் கீயில் ஒரு அட்ரிபியூட் இருக்காது, மோர் தென் 1 அட்ரிபியூட்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடின்னு எடுத்துகிட்டு அதையும் சூப்பர் கீன்னு வச்சுக்கலாம். ஸ்டூடெண்ட் ஐடியும் நேமும் தனியாக எடுத்துகிட்டு அதை சூப்பர் கீன்னு வைக்கலாம். ஸ்டூடெண்ட் ஐடியும் ஆதார் ஐடியும் எடுத்துக்கிட்டு அதை சூப்பர் கீன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மோர் தென் 1 இல்லைனா செட் ஆஃப் அட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து சூப்பர் கீன்னு சொல்லுவாங்க. ஸோ எதெல்லாம் தனிச்சு இருந்தால் இதெல்லாம் சேர்ந்துருந்தால் ஒரு யூனிக்காக ஒரு டேட்டா வந்து ஃபெச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுமோ அதை வந்து சூப்பர் கீன்னு சொல்கிறோம். கேண்டிடேட் கீன்னு எதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா மினிமல் ஆஃப் சூப்பர் கீ. சூப்பர் கீயில் இருக்கிற செட்டில் இருக்கிற ஒவ்வொரு தனித்தனியாக ஒரு கீயை தனியாக பிரித்து எடுக்கணும்னா அதுதான் வந்து மினிமல் ஆஃப் சூப்பர் கீன்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி அந்த இமெயில் ஐடி இந்த 2 சேர்ந்து சூப்பர் கீன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டூடெண்ட் ஐடியும் இமெயில் ஐடி சூப்பர் கீன்னு வச்சுட்டோன்னா கேண்டிடேட் கீயாக பிரிக்கும் போது ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறது ஒரு கேண்டிடேட் கீயாகவும் எம்ப்ளாயி ஐடிங்கிறது ஒரு கேண்டிடேட் கீயாகவும் நமக்கு மாறும். சரியா? ஸோ இதை வந்து என்னென்னா கேண்டிடேட் கீன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கீவேர்டு ரொம்ப முக்கியம். மினிமல் ஆஃப் சூப்பர் கீயை தான் கேண்டிடேட் கீன்னு நம்ம சொல்லுவோம். பிரைமரி கீ அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம அந்த கேண்டிடேட் கீலேருந்து ஒன்றை வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கீயாக பிரித்து எடுக்கிறோம் அப்படின்னா அதை தான் பிரைமரி கீ. ஸோ கேண்டிடேட் கீங்கிறது எல்லாமே யூனிக் கீஸ் தான். ஸோ அதில் எது பெஸ்ட்டு, எதை வந்து எல்லாத்துக்கும் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறதுக்கு பேர் தான் அது வந்து என்னது பிரைமரி கீ. ஆல்டர்னேட் பிரைமரி கீ அப்படின்னா நம்ம நம்ம டெவலப் பண்ண அந்த கேண்டிடேட் கீஸில் பிரைமரி கீயாக சூஸ் பண்ணது போக மிச்சம் என்ன இருக்கோ அது ஆல்டர்னேட் கீன்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி, இமெயில் ஐடின்னு கேண்டிடேட் கீ இருக்குது. அதில் நான் ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறத பிரைமரி கீயாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா மீதி இருக்கிற இமெயில் ஐடி தான் என்னென்னா ஆல்டர்னேட் கீ. ஸோ இந்த ஆல்டர்னேட் கீயும் பிரைமரி கீக்குள்ளே எல்லா குவாலிஃபிகேஷனும் எல்லா சாட்டிஸ்ஃபிகேஷனும் இதுலேயும் இருக்கும். அடுத்து காம்போசிட் கீ. காம்போசிட் கீங்கிறது சூப்பர் கீ மாதிரியே தான் 2 or more அட்ரிபியூட்ஸ் கம்பல்சரி இருக்கணும். ஸோ அதில் வந்து சூப்பர் கீயில் வந்து இண்டிவிஜுவல் அட்ரிபியூட்ஸும் இருக்கலாம். பட் இதில் வந்து என்னென்னா கம்பல்சரி வந்து 2 அட்ரிபியூட்ஸ் 2 or more அட்ரிபியூட்ஸ் இருக்கணும். தென் ஃபாரின் கீ. ஃபாரின் கீ என்னென்னா ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளுக்கு வந்து கனெக்ஷன் பண்ணுறது. ஸோ அட்ரிபியூட் ரெஃபர் த பிரைமரி கீ ஆஃப் அனதர் டேபிள். அனதர் டேபிளோட ரெஃபரன்ஸ் கீயை வந்து எடுத்து ரெஃபர் பண்ண போகிற மாதிரி கீஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஃபாரின் கீன்னு சொல்லுவாங்க. டிபார்ட்மெண்ட் ஐடி இன் ஸ்டூடெண்ட் டேபிள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து டிபார்ட்மெண்ட்ங்கிற ஒரு டேபிளை போய் ரெஃபரன்ஸ் பண்ணும். ஸோ அதனால் இந்த டிபார்ட்மெண்ட் ஐடியை வந்து நம்ம ஃபாரின் கீயாக எடுத்துக்கிறாங்க. அடுத்து யூனிக் கீ. யூனிக் கீனா நமக்கு தெரியும். ஸோ அந்த வேல்யூ வந்து யூனிக்காக இருக்கிற டிஃபைன் பண்ணுற எல்லாமே யூனிக் கீஸ் தான். இமெயில் ஐடி இருக்கலாம், ஆதார் நம்பராக இருக்கலாம், பேன் நம்பராக இருக்கலாம், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, மொபைல் நம்பரு, சரிங்க, யூபிஐ நம்பரு, இதெல்லாம் என்னதுன்னா யூனிக் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அடுத்தது வந்து சரகேட் கீ. சரகேட் கீ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ஜென்ரேட்டட் கீன்னு சொல்கிறாங்க. இப்போது பேங்க்லலாம் போனீங்க அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறது ஆட்டோ இன்க்ரிமெண்டட். ஸோ அதுவாகவே என்ன பண்ணிக்கிடும் அப்படின்னா அவங்க அக்கௌண்ட் நம்பர் இப்போ எத்தனை அக்கௌண்ட் இருக்கோ அதோட அடுத்து ஒன்று சேர்த்து ஆட்டோ அக்ரிமெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க.
ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரோகேட் கீன்னு சொல்கிறாங்க. ஸோ அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்டரி கீ அப்படிங்கிறது வந்து என்னென்னா யூஸ் ஃபார் சர்ச்சிங் நாட் ஃபார் யூனிக்னஸ். சர்ச்சிங்காக நம்ம பயன்படுத்துகிற ஒரு டூல், அது வந்து யூனிக்கியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, யாரெலாம் இருக்கிறாங்கன்னு எடுத்து பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் எடுக்கணும்னா அதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா செகண்டரி கீ. இது வந்து கம்பல்சரி யூனிக்கியாக இருக்குன்னு நெசசிட்டி கிடையாது. ஜஸ்ட்டு நான் அந்த இடத்துல சர்ச் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு ஆட்ரிபியூட். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த டேபிள் பாருங்களேன். ஸோ இப்போது 2 டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த 2 டேபிளில் எம்ப்ளாயி ஐடி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி லைசன்ஸ், எம்ப்ளாயி பாஸ்போர்ட் நம்பர். ஸோ இந்த 3மே என்ன இருக்குன்னா யூனிக்காக இருக்குது. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கீஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கீஸ் எல்லாத்தையுமே கேண்டிடேட் கீன்னு நம்ம சொல்லலாம். இந்த கீஸ் எல்லாமே நம்ம கேண்டிடேட் கீன்னு நம்ம சொல்லலாம். சொல்லியிருக்காங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதிலேருந்து நம்ம 1 எடுத்து ப்ரைமரி கீயாக எடுக்கிறோம். ஸோ நான் எம்ப்ளாயி ஐடிங்கிறத டிபெண்ட் பண்ணி தான் எல்லாமே வரும் இல்லையா? எம்ப்ளாயி நேமு, லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு, டிபார்ட்மெண்ட் ஐடி எல்லாமே எம்ப்ளாயி ஐடி பேஸ் பண்ணி வர்றதுனால நான் அந்த இடத்துல ப்ரைமரி கீயாக சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள். ஸோ எம்ப்ளாயி லைசன்ஸும் எம்ப்ளாயியோட பாஸ்போர்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட் கீஸ். கேண்டிடேட் கீயில் 3 கீ இருக்குது. அதில் ஒரு கீ நம்ம ப்ரைமரி கீயாக கொடுத்துருக்கோம். அது போக ரிமைனிங் இருக்கிற 2ம் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆல்டர்னேட் கியூன்னு சொல்லுவாங்க, யூனிக் கியூன்னு சொல்லுவாங்க. யூனிக் கியூவில் இந்த கியூவும் வந்துடும். சரிங்களா? யூனிக் கியூன்னு சொல்லிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டேபிளில் இங்கே டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்குது, இங்கேயும் டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்குது. இந்த இடத்துல இந்த டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிறது இங்கே ப்ரைமரி கீயாக இருக்குது, இங்கே வந்து என்னதுன்னா யூனிக் கீயாக இல்லை. ஸோ இதுதான் ஃபாரின் கீ. ஸோ இந்த டேபிளோட ரெஃபரன்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா இந்த ப்ரைமரி கீயில் தான் இருக்கும். இந்த ப்ரைமரி கீ இருக்கிற டேபிளை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பேரண்ட் டேபிள்னு சொல்லுவாங்க. இந்த ஃபாரின் கீ இருக்கிறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சைல்டு டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ சைல்டு டேபிளில் இருக்கிறது கண்டிப்பாக என்னது பேரண்ட் டேபிளில் இருக்கும். அதை வச்சு தான் நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணி டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். ஓகேவா? ஸோ ரெஃபரன்ஸ் கீயை வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா ஃபாரின் கீன்னு சொல்லிடுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ப்ரைமரி கீ, ஆல் ப்ரைமரி கீஸ் ஆர் கால்ட் அஸ் கேண்டிடேட் கீ, ஆல் கேண்டிடேட்ஸ் கீ ஆர் கால்ட் அஸ் சூப்பர் கீ அப்படின்னு டேட்டாஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர் கீயோட மினிமல் தான் என்னது கேண்டிடேட் கீ, கேண்டிடேட் கீயோட மினிமல் தான் என்னது ப்ரைமரி கீ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா டீகம்போசிஷன் இன் டிபிஎம்எஸ். ஓகேவா? டீகம்போசிஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு டேபிளில் வந்து மோர் தென் 1 டேபிளாக நம்ம பிரிக்கிறோம். டேட்டா ரிடன்டன்சியை வந்து இது பண்ணுறதுக்காக நம்ம மோர் தென் 1 வந்து குறைக்கிறோம் அப்படின்னா அந்த டைமில் அந்த டேபிள் பிரிக்கும் போது அதில் எந்த ஒரு டேட்டாவும் மிஸ் ஆகக்கூடாது. அதை தான் டீகம்போசிஷன் சொல்லுவாங்க. ஸோ டீகம்போசிஷன் ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் எ ரிலேஷன். டேபிளை பிரிக்கிறோம் 2 or more நிறைய டேபிள்ஸாக அதை வந்து பிரிக்கும் போது டு ரெடியூஸ் த ரிடன்டன்சி அண்டு அனாமலிஸ் வந்து குறையும். ஸோ இதனால் இம்ப்ரூவ் த டேட்டாபேஸ் டிசைன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அந்த டைமில் ப்ரிசர்விங் த ஒரிஜினல் இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சேஃப்டி பண்ணணும். அதில் எந்த டேட்டாவும் லாஸ் ஆகிடக்கூடாது. அப்படி லாஸ் ஆகாமல் பார்த்துக்கிறது தான் டீகம்போசிஷனோட மெயின் ரூல். ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக அங்கே வந்து டூப்ளிகேட் இருக்குது அப்படிங்கிறதுக்காகவோ இல்லைனா வந்து அதில் வந்து அனாமலிஸ் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது இப்படி சேர்ந்துருக்கனால அப்படிங்கிறதுக்காக அந்த டேபிளை பிரித்து நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அது அப்போது நமக்கு ஒரிஜினல் டேட்டா அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதுதான் டீகம்போசிஷனோட மெயின் ரூல்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எதனால் டீகம்போசிஷன் வேணும். ஸோ இப்போ இந்த டேபிள் இருக்குது. இந்த டேபிளில் பாருங்கள் ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், டிபார்ட்மெண்ட் நேம்னு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் நேம் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக வருது. டிபார்ட்மெண்ட் நேம் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி ரிப்பீட்டடாக கொடுக்கும்போது நமக்கு இங்கே டூப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த டூப்ளிகேஷனை வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டீகம்போசிஷன் போகிறோம். ஸோ ரிடன்டன்சியை வந்து அவாய்ட் பண்ணுறோம். சிஎஸ்சிங்கிறது ரிப்பீட்டட் மல்டி டைம்ஸ் வருது அப்படிங்கிறதுனால இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து டீகம்போசிஷன் பண்ண போகிறோம். ஸோ அப்டேட் அனாமலி வரும். ஸோ அப்டேட் அனாமலின்னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல வந்து நான் சப்போஸ் ரவி அப்படிங்கிறவங்கள வந்து ரவி வேண்டாம் குமார் எடுத்துக்குவோம், ஏன்னா அதுதான் ஒன்று இருக்குது. குமார் அப்படிங்கிற நேமை வந்து நான் டெலீட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டைமில் இது ஃபுல்லாகவே டெலீட் ஆகிடும். ஸோ அப்போ ஃபுல்லாக டெலீட் ஆகும்போது இசிங்கிற டிபார்ட்மெண்ட்டும் டெலீட் ஆகிடும். ஒரு ஸ்டூடெண்ட் நேமை ரிமூவ் பண்ணுறதுனால அந்த டிபார்ட்மெண்ட்டே ரிமூவ் ஆகிடாது.
ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுது, அனாமலி வருது, இங்கே டெலிட் அனாமலி வருது. ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்செர்ட் அனாமலி வரும். ஸோ புதுசாக ஒன்று இன்செர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஒரே இதில் வந்து கான்செப்டில் இருக்கும்போது அங்கே வந்து அனாமலிஸ் வரும். அதே மாதிரி தான் இப்போ இதில் வந்து அப்டேட் பண்ணும்போது, சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி அப்டேட் பண்ணுறீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டில் வந்து அனாமலி வரும். டிபார்ட்மெண்ட்டில் வந்து சேஞ்சஸ் கொடுக்குறீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஐடியில் என்ன பண்ணும் அப்படின்னா அனாமலி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, கோர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து இசிஏ எடுத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து ஏஏ கோர்ஸுக்கு மாறிட்டாங்கன்னா அப்போ அதை சேஞ்ச் பண்ணும்போது கரெக்டாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே இவங்க நேமில் மட்டும்தான் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் இவங்க தான் அந்த குமாருங்கிறவர் ஏஏக்கு மாறிட்டார்னா குமாரோட டீட்டெயிலில் மட்டும்தான் ஏஏ வேணும். ஸோ அந்த இசிஇ டிபார்ட்மெண்ட்டே அழிச்சிட்டு ஏஏ கொண்டு வர மாட்டோம். இவர் டிபார்ட்மெண்ட் மாறுறாரு. ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்டேட் அனாமலி, இன்செர்ட் அனாமலி, டெலிட் அனாமலியில் வர்ற அந்த ஒர்க்கு. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இது நம்ம டீகம்போசிஸ் பண்ணுறோம். டீகம்போசிஸ் பண்ணும்போது ஸோ இதே ஒரு டேபிளாகவும், நெக்ஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட் ஐடியை வச்சு டிபார்ட்மெண்ட் நேமை வந்து டிபார்ட்மெண்ட் ஐடியும் ஸ்டூடெண்ட் ஐடியும் வச்சு டிபார்ட்மெண்ட் நேமை ஒரு டேபிளாகவும் நம்ம பிரிச்சிருவோம். ஸோ இதுதான் டீகம்போஷன் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஸ்டூடெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் ஐடின்னு ஒன்று பிரிச்சுட்டோம், டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் நேம்னு ஒன்று பிரிச்சுட்டோம். சரியா? ஸோ இதை வச்சு இப்போ நம்ம இங்கே இடத்துல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2 டேபிளை ரெஃபர் பண்ணியே டேட்டா நடக்கும். ஸோ ஒரிஜினல் டேட்டா வந்து நமக்கு ரிமூவ் ஆகாது. ஸோ இதுதான் டீகம்போஷனோட கான்செப்ட். நெக்ஸ்ட்டு டீகம்போஷன்லும் டைப்ஸ் இருக்குது. ஒன்று என்னென்னா லாஸ்லெஸ் ஜாயிண்ட் டீகம்போசிஷன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லாஸி ஜாயிண்ட் டீகம்போசிஷன் முடிச்சதுக்கப்புறம் we can reconstruct the original relations. ஸோ ஒரிஜினல் ரிலேஷனை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அந்த டைமில் ஏதாவது ரோ இல்லைனா காலம் வந்து லாஸ் ஆச்சு அப்படின்னா அதை வந்து லாஸி ஜாயிண்ட் டீகம்போசிஷனும், எந்த ரெக்கார்டுமே அதில் வந்து எந்த அட்ரிபியூட்ஸுமே இல்லைனா எந்த ரோவுமே வந்து டெலிட் ஆகலை, நமக்கு ஒரிஜினல் டேட்டா அப்படியே கிடச்சிச்சின்னா அதை வந்து லாஸ்லெஸ் ஜாயிண்ட் டிபெண்டன்சின்னு சொல்கிறோம். டீகம்போசிஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அதை ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரிஜினல் டேட்டா கிடைக்கணும். அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா லாஸ்லெஸ். ஒரிஜினல் டேட்டா கிடைக்கல, ஒரு காலம் எக்ஸ்ட்ரா வருது, இல்லைனா 2 ரோ வரல, ஒரு காலம் வரல அப்படின்னா அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா லாஸி ஜாயிண்ட் டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து டிபெண்டன்சி ப்ரிசர்விங் டீகம்போசிஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. சரியா? ஸோ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதில் டிபெண்டன்சி கான்செப்ட் இருக்கிறது எல்லாத்தையுமே டேபிளில் வந்துடணும்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் டிபெண்டன்சி ப்ரிசர்விங்னா, இஃப் ஆல் த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி கேன் பி என்ஃபோர்ஸ் வித்தவுட் ஜாயினிங் த டீகம்போசிட் ரிலேஷன்ஸ். ஸோ டீகம்போசிட் ரிலேஷனை வந்து ஜாயின் பண்ணும்போது ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இந்த இடத்துல என்ஃபோர்ஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிலேஷன் A, B, C அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் ரிலேஷன். இதில் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி என்ன கொடுத்துருக்காங்க, A to B, B to C, இந்த 2 தான் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சின்னு சொல்கிறோம். கரெக்டு தானே? ஸோ இம்ப்ளைஸ் கொடுத்துருக்கிறது தான் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. இந்த 2 டிபெண்டன்சியும் கண்டிப்பாக டேபிளில் டீகம்போசிஷன் பண்ணும்போது டேபிளில் வரணும். ஸோ இதுதான் ஒரிஜினல் டேட்டா டேபிள். R(A), தான் ஒரிஜினல் டேபிள். ஸோ இது ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியை வச்சு தான் டேபிள் பிரிக்கிறோம். A(B) அப்படிங்கிறத A(B)ங்கிற ஒரு டேபிளாகவும், A(C)ங்கிறத B(C)ங்கிறது ஒரு டேபிளாகவும் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னென்னா டிபெண்டன்சி ப்ரிசர்விங். டிபெண்டன்சி இந்த இடத்துல நம்ம அப்படியே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? ஸோ இங்கே இருக்கிற டிபெண்டன்சி தான் நமக்கு டேபிளாக வரணும். சப்போஸ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா A(B) வந்துருச்சு, பட் ஆனால் B(C) வராமல் B(D) வந்து இன்னொரு டேபிளாக இருக்குது. ஆறுங்கிற டேபிள் வந்து A(B), R2ங்கிற டேபிள் B(D), இன்னொரு R3ங்கிற டேபிள் வந்து A(D) இருக்குது அப்படின்னா இது வந்து டிபெண்டன்சி ப்ரிசர்விங் கிடையாது. ஏன் அப்படின்னா B(C)ங்கிறது ஃபங்க்ஷனில் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இங்கே டேபிளாக நம்ம மென்ஷன் பண்ணலை அப்படின்னா இங்கே டிபெண்டன்சி ப்ரிசர்விங் அப்படிங்கிற அந்த ரூல்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆகிடுது. அப்போ இது வந்து என்ன கிடையாதுன்னா நாட் டிபெண்டன்சி ப்ரிசர்விங். ஒரு டேபிள்லையே கூட இந்த இது இல்லாமல் வந்துடக்கூடாது. கம்பல்சரி இந்த 2 வந்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா என்னனாலும் வந்துருக்கலாம். சரிங்களா? இப்போ சப்போஸ் வந்து B(C)யும் இருக்குது, எக்ஸ்ட்ரா BD இருக்குது, AD இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியில் இருக்கிற எல்லாமே கண்டிப்பாக டேபிளில் இருக்கணும். அதுக்கு பேர் தான் டிபெண்டன்சி ப்ரிசர்விங் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம், நல்லா புரியும். இப்போது லாஸ்லெஸ் டீகம்போசிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது.
நம்ம கொஷின்ஸ் கொடுத்து அது வந்து என்னது லாஸ்ட்லெஸ்ஸான்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து ஒரு 3 ரூல்ஸ் இருக்குது. இந்த 3 ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம அது லாஸ்ட்லெஸ்ஸான்னு கண்டுபிடிப்போம். ஸோ லாஸ்ட்லெஸ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3 ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். இதில் ஏதாவது ஒன்று தப்புனா கூட அந்த இடத்துல அது வந்து லாஸியாக ஆகிடும். சரியா? ஸோ இந்த 3 கண்டிஷன் ரொம்ப மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா R1 அண்ட் R2 2 டேபிள் இருக்குன்னு எத்தனை டேபிள்னாலும் வச்சுக்கோங்க. ஸோ அந்த டீகம்போஷனால் வர்ற அந்த டேபிள்ஸை யூனியன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரிஜினல் டேபிள் கிடைக்கணும். ஸோ அது ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ எத்தனை டேபிள்னாலும் அவங்க டீகம்போஷன் பண்ணிக்கலாம். அந்த டீகம்போஷன்ஸ் டேபிள்ஸ் எல்லாத்தையும் யூனியன் பண்ணும்போது நமக்கு ஒரிஜினல் ரிலேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ரூல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். செகண்ட் ரூல் என்னென்னா அந்த டேபிள்ஸ் டீகம்போஷன் பண்ண டேபிள்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நீங்கள் இன்டர்செக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நல் வேல்யூ வரக்கூடாது. தட் மீன்ஸ் பை வேல்யூ வரக்கூடாது, எம்டி வரக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு அட்ரிபியூட்டாவது வரணும். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா செகண்ட் கண்டிஷன் ட்ரூ. தேர்ட் கண்டிஷன் என்னென்னா அப்படி நீங்கள் வந்து இன்டர்செக்ஷன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அந்த அட்ரிபியூட் இருக்கு இல்லையா, அந்த கீ வந்து கம்பல்சரி சூப்பர் கீயாக இருக்கணும். சூப்பர் கீயை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது நான் வந்து எக்ஸாம்பிளில் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? ஸோ வந்து R1 இல்லை R2 2 டேபிளில் ஏதாவது ஒரு டேபிளோட சூப்பர் கீயாக இருக்கணும். ஸோ இதில் இருந்து இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் லாஸ்ட்லெஸ். இதில் ஒன்று பிரேக் டவுன் ஆனால் கூட மீதி கண்டிஷன் எல்லாமே ஃபால்ஸ். ஸோ அதனால் நீங்கள் செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ரிமைனிங் கண்டிஷன் செக் பண்ண வேண்டாம். ஒருவேளை செகண்ட் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸ்னால் தேர்ட் கண்டிஷன் செக் பண்ண வேண்டாம். நம்ம ஆட்டோமேட்டிக்காக இது வந்து லாஸி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ ரிலேஷன் A, B, C, D இதுதான் ஒரிஜினல் ரிலேஷனுங்க. சரியா? இது ஒரிஜினல். விச் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ்? ஸோ A is to B, B is to C and C is to D and B to B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டீகம்போசிஷன் பண்ணும்போது வர்ற டேபிள் A, B, C, B, D. ஓகேவா? ஸோ இது வந்து கொஸ்டின்ஸு. ஸோ இதில் வந்து லாஸிலெஸ்ஸா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ செக் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா டீகம்போசிஷன் பண்ண டேபிள்ஸும் வேணும், ஒரிஜினல் கண்டென்ட் வேணும், தென் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி வேணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இங்கே பாருங்கள், டீகம்போசிஷன் பண்ண டேபிள்ஸ் இருக்குல்ல, அந்த டேபிள்ஸ்க்கு யூனியன் எடுக்கிறோம். இப்போ யூனியன் எடுத்தீங்க அப்படின்னா A, B ஃபஸ்ட் டேபிளில் போட்டோம். செகண்ட் டேபிளில் BC, B ஆல்ரெடி கொடுத்தாச்சு அதனால் C போட்டுக்கோங்க. தேர்ட் டேபிளில் BD, B ஆல்ரெடி கொடுத்தாச்சு அதனால் D போட்டுக்கோங்க. ஸோ வந்து நமக்கு கிடைச்ச ஆன்சர் A, B, C, D. ஸோ இதுதான் நம்மளோட ஒரிஜினல் ரிலேஷன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. ஓகேவா? செகண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ இன்டர்செக்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்டர்செக்ஷன் பண்ணலாமா? ஸோ இன்டர்செக்ஷன் பண்ணும்போது ஸோ இந்த 3 டேபிளுக்கும் காமனாக என்ன இருக்குன்னா B இருக்குது. இன்டர்செக்ட்லாம் காமன் வேல்யூ தானே, B கிடைக்கும். அப்போ எம்டியாக வரல, நாட் பை. ஸோ அந்த கண்டிஷனும் ட்ரூ. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், அந்த பை இல்லாமல் கிடைக்கிற அந்த வேல்யூ வந்து சூப்பர் கீயாக இருக்கான்னு பார்க்குறோம். சூப்பர் கீனா நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நமக்கு கிடைச்ச அந்த அட்ரிபியூட் டிட்டர்மினண்ட்டாக இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி அது டிட்டர்மினண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது கம்பல்சரி சூப்பர் கீயாக தான் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா B அப்படிங்கிறது டிட்டர்மினண்ட்டாக எங்கே இருக்குது, இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியில் இருக்குது. ஸோ ஏதாவது எந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிலனாலும் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதில் ஒன்றில் இருக்கணும். டிட்டர்மினன்ட் அப்படின்னா என்னது அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியில் லெஃப்ட் சைடில் வருதுல அதுதான் டிட்டர்மினன்ட். ஸோ லெஃப்ட் சைடில் B வந்திருக்கு. ஸோ அதனால் இது சூப்பர் கீயா அப்படின்னு பார்த்தா இது சூப்பர் கீ தான். ஸோ அப்போ இந்த 3 ரூல்ஸையுமே அது சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. ஸோ ஆன்சர் வந்து லாஸ்லெஸ் டீகம்போசிஷன் இருக்குது. ஆன்சர் வந்து என்னது, லாஸ்லெஸ் டீகம்போசிஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து லாஸ்ட்லெஸ் மட்டும் நம்ம ஆன்சர் கொஸ்டினில் கேட்டிருக்கனால அது மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுவே வந்து அதை நம்ம பார்த்தோம்ல டிபெண்டன்சி ப்ரிசர்வேஷன் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. இது எல்லாத்தையும் நம்ம டேபிளாக கொண்டு வந்திருக்கீங்களா. A, B இருக்குது, ஓகே. B, C இருக்குது, ஓகே. B, D இருக்குது, C, D இல்லை. ஸோ அப்போ வந்து என்னது இல்லை, எல்லா ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியும் கொண்டு வரல. அப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா டிபெண்டன்சி ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிற ரூல் வந்து பிரேக் ஆகுது. இந்த இது வந்துருந்துச்சு அப்படின்னா அது சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அனதர் ஒன் எக்ஸாம்பிள். இங்கே பாருங்கள், ABCD இதுதான் ஒரிஜினல் ரிலேஷன். இதில் 2 ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி கொடுத்துருக்காங்க. A implies B and C implies D. ஸோ அப்போ இதில் இதெல்லாம் சூப்பர் கீனா ஏவும் சியும் சூப்பர் கீ தனியாக எழுதி வச்சுக்கலாம்.
ஓகேவா. ஏவும் சியும் தான் சூப்பர் கீ. லெஃப்ட்டில் இருக்கிற அதாவது டிட்டர்மினண்ட்டை தான் என்ன சூப்பர் கீன்னு சொல்லுவோம். ஸோ ஏயும் சியும் சூப்பர் கீழே எடுத்து வச்சுக்கோங்க. டேபிள் பிரிக்கும் போது நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா கொஞ்சம் அது ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இல்லை. சியும் ஏயும் பியும் அண்டு சியும் டியும் அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஸோ இப்போது இதை ரெண்டையும் யூனியன் பண்ணும்போது நமக்கு என்ன டேட்டா கிடைக்கும்னா ஃபஸ்ட் டேபிளில் ஏபி இருக்குது, செகண்ட் டேபிளில் சிடி இருக்குது. ரெண்டையும் யூனியன் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரிஜினல் டேட்டா கிடச்சிருச்சு. ஸோ ஒரிஜினல் டேட்டா கிடச்சதுனால ஃபஸ்ட் கண்டிஷன் ட்ரூ. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் கண்டிஷன் R1ஐயும் R2ஐயும் இன்டர்செக்ட் பண்ணுறோம். இன்டர்செக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே காமன் கிடையாது. இங்கே ஏபி இருக்குது, இங்கே டி இருக்குது. ஸோ காமன் இல்லை அப்படிங்கிறதுனால இது வந்து பை எம்டியாக ரிசல்ட் கொடுக்கும். ஸோ எம்டி ரிசல்ட் வந்துச்சுன்னா செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு, நீங்கள் தேர்டுக்கு போகவே வேண்டாம். ஸோ ஆன்சர் வந்து லாசி டீகம்ப்ரெஷன். சரியா, இல்லைனா லாசி டீகம்ப்ரெஷன் ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா. அடுத்தது எக்ஸாம்பிள் 3. இங்கே பாருங்கள், ரிலேஷன் ஏபிசி தான் ஒரிஜினல் ரிலேஷன். டிபெண்டன்சி வந்து A/B மட்டும்தான், இந்த ஸ்லாஷ்லாம் கிடையாது. A/B மட்டும்தான் நமக்கு ஒரே ஒரு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ R1 A,B R2 A,C நமக்கு பிரித்த டேபிள் வந்து A,B R1ல் டீகம்போஷன் பண்ணது. R2வில் பார்த்தீங்கன்னா A,C. ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன பண்ணுவோம், ரெண்டே யூனியன் எடுப்போம். யூனியன் எடுக்கும்போது ஏபி ஃபஸ்ட் டேபிளில் இருக்குது, செகண்ட் டேபிளில் ஏவும் சியும் இருக்குது. ஸோ ஏ ஆல்ரெடி எழுதிட்டோம், அதனால் சி எழுதிக்கோ. ஸோ நமக்கு ஒரிஜினல் டேபிள் வந்துருச்சா, அப்போ ஃபஸ்ட் கண்டிஷன் ட்ரூ. ஃபஸ்ட் கண்டிஷன் என்னது, ட்ரூ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு இன்டர்செக்ஷன் பண்ணுறோம். இன்டர்செக்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா A,B அண்டு A,Cன்னு எடுத்துட்டோன்னா ரெண்டுக்கும் காமன் என்னது ஏ. அப்போ ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு. அப்போ செகண்ட் கண்டிஷனும் ட்ரூ. ஸோ இந்த ஏ வந்து சூப்பர் கீயாக இருக்கான்னு பார்க்கணுமா, ஃபங்க்ஷனல் டிபெண்டன்ஸில் வந்து பாருங்கள் ஏ ஒன்று தான் இருக்குது. ஸோ அந்த ஏவும் என்னவா இருக்குது, டிட்டர்மினண்ட்டாக இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ அப்போ சூப்பர் கீ இருக்குது. அப்போ தேர்ட் கண்டிஷனும் ட்ரூ. ஸோ அப்போ இது என்னது, லாஸ்லெஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இல்லை என்ன கண்டுபிடிச்சிட்டோம், லாஸ்லெஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஆன்சரில் வாங்க, லாஸ்லெஸ்ன்னு 2 இருக்குது. ஸோ வந்து இதில் டிபெண்டன்சி ப்ரிசர்விங்காக நாட் டிபெண்டன்சி ப்ரிசர்விங்கான்னு பார்க்குறாங்க. அப்போ டிபெண்டன்சி ப்ரிசர்வ்னா என்ன சொல்கிறேன்னா, டிபெண்டன்சியில் இருக்கிறது கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியில் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு டேபிளாக கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ ஏபின்னு ஒரு டேபிள் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஏபின்னு ஒரு டேபிள் இருக்குது. எக்ஸ்ட்ரா டேபிள் இருக்கிறத பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை. ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியில் இருக்கிறது கம்பல்சரி நமக்கு என்னவாக இருக்கணும், டேபிளாக இருக்கணும். ஸோ இங்கே டேபிளாக வந்துருச்சு. ஸோ ஆன்சர் என்னென்னா டிபெண்டன்சி ப்ரிசர்விங் அப்படிங்கிற கண்டிஷனையும் இங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ ஆன்சர் பி தான் வந்து ஆன்சர். ஓகேவா. ஸோ அடுத்த கொஷின், இப்போ 2 கொஷின் வந்து ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன். ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்லெஸ் அண்டு டிபெண்டன்சி பொறுத்து தான் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ 2 கொஷின் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு கொஷினுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் கொடுங்க. சரியா. உங்களுக்கு ஃப்ரீயாக நோட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டெலகிராம் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெகுலராக நம்ம கிளாஸில் எடுக்கிற இந்த பிபிடி இருக்கு இல்லையா, இதை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருப்போம். நீங்கள் நோட்ஸை ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you the next class.